கவிநிலவு எஃப்எம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த நிகழ்ச்சியை கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. இந்த நிகழ்ச்சியில நான் ஏற்கனவே சொன்னதுதான் மகிழ்வித்து மகிழ். இன்னைக்கு வந்து நம்ம சுற்றி இருக்கிறவங்கள நம்ம எப்படி மகிழ்ச்சியா வச்சுக்கலாம் அப்படின்னாக்கா ஒன்றும் இல்லை, காசு பணம்லாம் எதுவுமே கொடுக்க வேண்டாம். வேற எப்படி அதை கொடுத்தா தானே சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. வேற எப்படியெல்லாம் மகிழ்ச்சியா வச்சுக்கலாம் அப்படின்னாக்கா ஒருத்தவங்க வருத்தத்துல இருக்கும்போது அவங்க என்ன வருத்தமா இருக்கீங்க, என்ன பிரச்சனையா, கொஞ்சம் உங்களுடைய அது கொஞ்சம் பகிர்ந்துக்குங்க, என்ன பண்ணலாம். இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த சொல்றப்ப இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. எந்த ஒரு விடை இல்லாமல் வினாவே கிடையாது. அது மாதிரி சொல்யூஷன் இல்லாம எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. அதனால எது வந்தாலும் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு ஒரு 4 வார்த்தைகள் மனம் விட்டு பேசுங்க. நான் இருக்கேன், உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் கேளுங்க, பண்ணி கொடுக்குறேன். ஒரு வேலை இல்லாதவங்களுக்கு சரி வேலை இந்த மாதிரி வேலை இருக்கு, இல்லை இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரிலாம் வீட்டில இருந்து கூட நீங்க இதை செய்யலாம். ஏதாவது ஒன்று அவங்களுடைய திறமை என்ன அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு கேட்டுட்டு சொல்லிட்டு இருக்கலாம். இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, இந்த சுயதொழில் புரிவதற்காக ஒரு அதாவது வீட்டில இருந்தே நாம அந்த ஃபினாயில், கேண்டில், அப்புறம் ஊதுவத்தி இந்த மாதிரிலாம் செய்வதற்கான பயிற்சியை கொடுக்கறதுக்கான அறிக்கை விட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த இடத்துல போய் பாருங்க. அங்கே எதனா போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதனா ஒரு ஐடியா கிடைக்கும். அப்படின்ற மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று சொன்னோம்னாக்கா அது அவங்களுக்கு மன ஆறுதலை தரக்கூடியதாக இருக்கும். அந்த ஒருத்தவங்களை நம்ம சந்தோஷப்படுத்தின அந்த திருப்தி இருக்கு பாருங்க, அது அளவே இல்லாதது. அந்த அளவில்லாத அந்த மகிழ்ச்சியோட அடுத்த பாடலை நீங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க.